पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது மேசராசி அன்பர்களே, பிறருக்கு உதவும் குணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த ஆனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை சனி மற்றும் ராகு மீது பதிகிறதுனால சொத்துகளால் பிரச்சனையும் சொந்தங்களால் மன நிம்மதி இழப்பும் ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போகிறதன் மூலமே அமைதியை காண முடியுங்க. கருத்து வேறுபாடுகளும் பண போராட்டங்களும் கடமையில் தொய்வும் ஏற்படும் நேரம் இது. பிள்ளைகள் சம்பந்தமாகவும் விரயங்கள் ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்கிறதன் மூலமே ஓரளவு நன்மைகளை காண முடியா. அடுத்தது கடகம் புதன். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வரார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சகாயஸ்தான அதிபதி சுகஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறும் நேரம் இது. வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றா வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியான நிலை அகலும். வீடு கட்ட மற்றும் வாகனம் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் அனுகூலம் ஏற்படும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சி கைகூடும். கட்டிட பணி பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது அது நிறைவேறும். எதிர்மறை சிந்தனைகள் அலைமோதும். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. ரிஷபம் சுக்கிரன். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். பணம் பல வழிகளிலும் பையை நிரப்பும். இனத்தார் பகை மாறும். எதில் ஈடுபட்டாலோ வெற்றி கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். நேசகரம் நீட்ட மாற்று இனத்தவர்கள் முன் வருவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கல்யாணம் வயசடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை திருமணம் பேசியும் முடிவாகவில்லையே என்ற கவலை இப்பொழுது அகலப்போகுதுங்க. அதே சமயம் சுக்கிரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் அக்கறை காட்டாத காரியங்களிலும் கூட ஆதாயம் கிடைக்குமுங்க. அடுத்தது செவ்வாய் சனி பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறார். சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்கின்றது. எனவே உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு தாமதம் ஏற்படும்.
தொழில் வியாபாரத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பிறரை நம்பி ஒப்படைக்கும் பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். இது போன்ற நேரங்களில் அங்காரகனுக்கும் சனிக்கும் உரிய பிரார்த்தனைகள் வழிபாட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். செயல்பாட்டில் தாமதங்கள் ஏற்படும். அடுத்தது சனி வக்கரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. தொழிலில் சில குறுக்கீடுகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். யாரை நம்பியும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேணாம். பூர்வீக சொத்துகள் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதப்படும். சக்திக்கு மீறிய உழைப்பு இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதுங்க. பெற்றோர்களின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் சூரிய வழிபாடு சுகத்தை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 15, 17, 18, 23, 24, 26, 29, ஜூலை 13, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தம் நீளம். எந்த ஒரு காரியத்தையும் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனசுக்குள் போடும் திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியங்களை சாதிக்கும் திறமை பெற்ற மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். சுதந்திரமான எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் போக நேரிடலாம். போட்டிகள்லாம் விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமாக உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும். மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறை நீட்டிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது மற்றவங்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீங்க. பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்கள் கூட கவனமாக நீங்கள் செய்வீங்க. கலைத்துறையினருக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. நீண்ட நாளாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாழ்வில் முன்னேற்றம் அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து போகிறது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அடுத்தது அஸ்வினி. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தது பரணி.
இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவிசாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல் நல்ல தகவலாக இருக்கும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எல்லா நலன்களும்